ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு நாய் ஒன்று லிஸ்ட்டோட வருது. வந்து லிஸ்ட்டில் இருக்க எல்லா பொருளையும் அழகாக எடுத்து போட்டு வாங்கிக்கிட்டு கார்டு கொடுத்து அழகாக பின் நம்பரெல்லாம் டைப் பண்ணி பே பண்ணிவிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஆட்டோவில் ஏற்றுது. இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர், இந்த நாய் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கே, இதை வளர்த்தவங்க யாருன்னு கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாரு. இந்த ஆட்டோ போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கிட்ட நிற்கிது. இறங்கின உடனே ஆட்டோக்காரனுக்கு காசை கொடுத்துட்டு திங்ஸை எடுத்துகிட்டு போய் லிஃப்ட்டில் ஏறி 3ஆம் நம்பரை அழுத்தி அழகாக 3ஆம் நம்பர் ஃப்ளோருக்கு வந்ததுக்கப்புறம் வெளியில் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று பெல் அடிக்குது. அப்போது வீட்டுக்குள்ளே இருந்து வந்த ஒருத்தர் இந்த நாயை பட்டு 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 பட்டுன்னு அடிக்கிறாரு. அப்போ தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவருக்கு பயங்கர கோவம் வருது. இவ்வளோ புத்திசாலியான நாயை எதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு. இதா புத்திசாலி? நான் எத்தனை தடவை இதுக்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் தூங்கிட்டு இருந்தேன்னா வீட்டை பூட்டி சாவியை எடுத்துகிட்டு போ, இப்படி என் தூக்கத்தை கலைக்கிற மாதிரி பெல் அடிக்காத அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கேன், இதுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டாராம். இப்படி தாங்க நம்ம நாயாக அலைஞ்சு மட்டும் இல்லைங்க, பேயாக அலைஞ்சு வேலை செஞ்சால் கூட சில பேரை திருப்திப்படுத்தவே முடியாது.